UGC NET Paper 2 Unit number 4 4th யூனிட் செப்பரேட்டாக இருக்கும். பதஞ்சலி யோக சூத்ரா 196 சூத்ராஸ் நம்ம சிலபஸில் இருக்கு. தேர்ட் யூனிட்டும் 5th யூனிட்டும் ஒன்னே தான். யோகோபனிஷத்துலேருந்து அதே யோகா ப்ராக்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற தியரி தேர்ட் யூனிட்ல இருக்கும். அதுக்கான ப்ராக்டிஸ் முறை வந்து 5th யூனிட்ல இருக்கும். ஸோ அதனால தேர்டும் 5த்தும் கண்டினியூவாக படிச்சுக்கலாம். இப்போ இந்த 4th யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடலாம். 3 or 4 கிளாஸ்ல இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். பதஞ்சலி யோக சூத்ரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதாரணமாக நம்ம படிக்கிறத விட கொஞ்சம் ஆழமாக நீங்கள் படித்து எடுக்கணும். ஏன்னா இதுல இருந்து வர 196 சூத்திரம் ஒரு தர்சனத்தை நீங்கள் கம்ப்ளீட்டாக படித்து முடிக்கணும். ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்லைடு இருக்கும். சூத்திரா வந்து ஒரு ஹெட்லைன் இருக்கும். அந்த ஹெட்லைன் படிச்சீங்கன்னா அந்த சூத்திரா எது சம்மந்தப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கும். நம்ம சிலபஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க, ஹெட்லைன் டாபிக் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து சாதன் பஞ்சக் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா அது எந்த சூத்திரான்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. பட் இந்த மெட்டீரியல்ல பார்த்தோம்னா அந்த பேருக்கான சூத்திரா வந்து இருக்கும். அது அப்படியே அதே சீக்வன்ஸில் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆர்டர்லேயே நீங்கள் படிச்சுட்டு வந்துடலாம். ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் ஒவ்வொரு ஸ்லைட் இருக்கும். ஒவ்வொரு ஸ்லைட்லையும் அது வந்து சான்ஸ்கிரிட்ல இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்கும், தமிழ்ல இருக்கும், பதங்களை பிரிச்சு இருக்கும். அப்புறம் அது வந்து ஒன்னா சேர்த்து அதுக்கு ஒரு மீனிங் கொடுத்துருப்போம். இதெல்லாம் நீங்க வந்து ஈஸியா வந்து படிச்சுக்கலாம். இதுக்கு வந்து நீங்க படிக்கிறது உங்களுடைய எஃபோர்ட் அப்படிங்கிறது வந்து சப்போர்ட்டுக்கு வந்து நம்ம யூடியூப் சேனல் நிறைய கிளாஸ் இருக்கு. டெய்லி இந்த கிளாஸ் நடந்துட்டு தான் இருக்கு. அதனால நீங்க இதுல இன்வால்வ் பண்ணிக்கோங்க. ஏன்னா யோகா அப்படிங்கிறத வந்து முழுமையான சூத்திரத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு. 4 பாதத்துல சமாதி பாதம், சாதன பாதம், விபூதி பாதம், கைவல்ய பாதம். முதல் பாதத்துல 51 சூத்திரமும், சாதனால 55, விபூதி பாதம் 56, கைவல்ய பாதம் 34. இதுல நமக்கு வந்து சூத்திர நம்பர் உள்பட நாம படிச்சு மனப்பாடம் பண்ணணும். சூத்திர சாண்டிங் பண்றது வந்து பண்ண பண்ண உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும். ஸோ அதை யோகானுசாசனம் இதுதான் முதல் பாதத்துல சமாதி பாதத்துல முதல் சூத்திரம். யோகா அனுசாசனம் அப்படின்னா இப்போ வந்து யோகா வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது, யோகா பத்தி டிஸ்கஷன் நம்ம பண்ண போறோம் அப்படின்னு. 2வது சூத்திரத்துல தான் யோகாக்கான டெஃபினிஷன் இருக்கு. யோகாக்கான டெஃபினிஷன்னா அதுல யோக சித்த விருத்தி நிரோதகம். யோகாங்கிறது என்னன்னா சித்தமானது விருத்தி ஆகுது, அதை நிரோதம் பண்றது தான் யோகா அப்படிங்கிறது, அல்லது நிரோதமான நிலை. சித்த விருத்தி நிரோதமானா என்ன பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும்? நீங்க உங்களுடைய ஸ்வரூபத்துல இருப்பீங்க. அதான் திரஷ்டு ஸ்வரூபம். நம்மளுடைய ஒரிஜினல் ஸ்வரூபம் என்னன்னா திரஷ்டு ஸ்வரூபம். நம்மளுடைய ஒரிஜினல் ஸ்வரூபத்தில் நாம இருப்போம். எப்போ? சித்த விருத்தி நிரோதமான. சித்த விருத்தினா என்னது? ஒண்ணும் இல்லை, எண்ணங்கள் உருவாகுவது. இப்ப நமக்கு எண்ணங்கள் உருவாகிக்கிட்டே தான் இருக்கு. அந்த எண்ணங்கள் எப்பொழுது இல்லாமல் போகுதோ அப்ப நம்மளுடைய ஒரிஜினல் ஸ்வரூபத்துல இருக்கும். இப்ப என்ன ஸ்வரூபத்துல இருக்கோம்னா, இப்ப நம்ம என்ன எண்ணங்கள் இல்லாமலா இருக்கிறோம்? இப்ப எண்ணங்களோட இருக்கோம். அதனால நம்ம டூப்ளிகேட் ஸ்வரூபத்துல இருக்கும். அதுக்கு பேர் வந்து விருத்தி சாரூபியம் இதரத்திர. விருத்தி தான் நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய அடையாளங்களா இருக்கு. உங்களை பத்தி நீங்க என்னவா இருக்கீங்கன்னு என்கொயரி பண்ணீங்கன்னா உங்க மனசுக்குள்ளார எண்ணங்கள் தான் உருவாகிக்கிட்டே இருக்கு. அதான் ஒரிஜினல் நம்ம இருக்கக்கூடிய நிலை. இந்த விருத்தி அப்படிங்கிறது எத்தனை வகை இருக்கு அப்படின்னா 5 விருத்தி இருக்கு. கொஸ்டின் எல்லாம் வரும், எத்தனை விருத்தி இருக்கு அப்படின்னு. 5 விருத்தி இருக்கு. இந்த ஒவ்வொரு விருத்திக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு. கிளிஸ்டா விருத்தி, அக்ளிஸ்டா விருத்தி. கிளிஸ்டா அப்படிங்கறத வந்து நம்ம கிளேசா அப்படின்னு ஒண்ணு படிக்க போறோம். சாதனை பாத்துல நம்மளுடைய நோக்கமே யோகால என்ன பண்ண போறோம்னா இந்த துன்பங்களை நீக்கிறது தான். எண்ணங்கள் வந்து நமக்கு மனிதனுக்கு எப்படி துன்பத்தை ஏற்படுத்துது, அதுல இருந்து எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்மளுடைய வேலையை, அதை சாதனை பதில் பார்க்க போறோம். இப்ப விருத்திகள் எல்லாத்துக்கும் 5 வகையான விருத்திகள் இருக்கு. அது கிளிஸ்டா விருத்திகளாகவோ அக்ளிஸ்டா விருத்திகளாகவோ எண்ணங்கள் எழும். சில எண்ணங்கள் உங்களை பாதிப்புகளை ஏற்படுத்தும், சில எண்ணங்கள் உருவாகுவதும் அழிவதுமாக இருந்துகிட்டே இருக்கும். யாரை பத்தியும் படிக்கல, நம்மளை பத்தம் படிச்சுட்டு இருக்கோம், நம்ம மைண்டை பத்தம் படிச்சுட்டு இருக்கோம். இந்த காலத்துல இதெல்லாம் நம்ம வந்து மைண்டை வந்து வேவ்லாம், மென்டல் வேவ்லாம் அளவு எடுத்து நம்ம வந்து மென்டல் ஃப்ரீக்வன்சியை வந்து நம்மளால கணக்கிட்டு பேர் சொல்றோம். பீட்டா வேவு, ஆல்பா வேவு, தீட்டா வேவு, டெல்டா வேவ்னு.
இதெல்லாம் வந்து இஇஜி, எலக்ட்ரோ என்செஃபலோகிராபி அப்படிங்கிற ஒரு மிஷின்ல நம்ம இதை அளவிடலாம், நம்மளுடைய மென்டல் ஃப்ரீக்வன்சியை. பட் அந்த காலத்திலேயே மகரிஷி வந்து எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, மனஸ், சித்தம், பிரத்யயம், சத்துவா இப்படி எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. நம்மளுடைய பிரத்யாகார ஸ்டேட் வரைக்கும் மைண்ட் அப்படிங்கறது வந்து மனசுன்னு சொல்றோம். அதே மனசு ஃப்ரீக்வன்சி குறைஞ்சு வரும்போது அதை நம்ம சித்தான்னு சொல்றோம். அது இன்னும் குறைஞ்சதுன்னா பிரத்யம்னு சொல்றோம். அது ஃபுல்லா வந்து 1 to 3 சிபிஎஸ், சைக்கிள்ஸ் பெர் செகண்ட், அந்த லெவலுக்கு மென்டல் ஃப்ரீக்வன்சி குறைஞ்சுன்னா அதை நம்ம சத்துவான்னு சொல்றோம். இதெல்லாம் அந்த சூத்திரங்கள் வரும்போது நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். இதை மைண்ட்ல வச்சுக்கோ. இது சித்த பூமி ஒரு கான்செப்ட். இந்த சித்த பூமி கான்செப்டை சொன்னது யாருன்னா, எழுதுனது யாருன்னா, மகரிஷி பதஞ்சலி எழுதின யோக சூத்திரங்களுக்கு பாஷ்யம் எழுதினவர் வியாச மகரிஷி, வியாச பாசா. அவர் அந்த வியாச பாசையில இந்த சித்த பூமி அப்படின்னு ஒரு கான்செப்ட் எழுதியிருப்பார். சித்த விருத்தியை எப்படி நம்ம கிளாசிஃபை பண்ணலாம்னு அந்த மாதிரி மோதா, க்ஷிப்தா, விஷிப்தா, ஏகாகிரதா, நிருப்தா இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய 3 குணங்களின் அடிப்படையில, குணங்களுடைய காம்பினேஷன். இப்போ எந்த குணம் மேலோங்குதோ அந்த குணம் தான் தலைமையா இருக்கும், மீதி 2 அதுக்கு அடிப்படையும், அதுக்கு சப்போர்ட்டா இருக்கும். அந்த மாதிரி குணங்கள் வந்து இப்ப தமோ குணம் ஓங்கி இருக்கு, ரஜோ குணம் அதுக்கு சப்போர்ட்டா இருக்கு, சத்துவ குணம் ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா அதை வந்து மூதான்னு சொல்லுவோம். தமோ குணம் சத்துவ குணம் அப்படி ஒரு காம்பினேஷன் வராது. தமசுங்கிறது இருட்டு, சத்துவங்கிறது வெளிச்சம் அப்படின்னா ரெண்டும் ஒன்னா செய்யறாரு. அடுத்து ரஜோ குணம், தமோ குணம், சத்துவ குணம், க்ஷிப்தா அப்படிங்கிறது. ரஜோகுணம், சத்துவகுணம், தமசுங்கிறது க்ஷிப்தாவோட அது ஒரு விசேஷமான க்ஷிப்தம் அப்படின்னு சொல்லலாம். ரஜஸ்னாலே இயக்கம் தான், மனம் வந்து இயங்கக்கூடியது, வேகமா இயங்கும். அதே போல சத்துவம் தமசும் ஒன்னா ஒரு காம்பினேஷன் வராது. சத்துவம் ரஜஸ் தமஸ் அப்படிங்கிறது தான் ஒரு பர்ஃபெக்டான மென்டல் ஃப்ரீக்வன்சி தேவையான குணங்களுடைய நல்ல குணம், ஏகாகிரத ஸ்டேட் அப்படிங்கிறது. இதை கடந்த இந்த 3 குணங்களை கடக்கிற நிலை தான் நிருத்த ஸ்டேட் அப்படிங்கிறது. இப்படிதான் நம்ம சித்தவர்த்தி நிரோதம் அப்படிங்கிறது போறோம். அந்த 3 நிலை கடக்கும்போது உங்களுடைய ஒரிஜினல் ஸ்வரூபத்துக்கு போயிடுவீங்க. இந்த விருத்தி வந்து 5 விருத்திகளை வந்து பேர் சொல்றதா இந்த 6வது சூத்திரத்தில் இருக்கு. பிரமாண விருத்தி, விபரிய விருத்தி, விகல்ப விருத்தி, நித்ரா விருத்தி, ஸ்மிருதி விருத்தி. நமக்கு எழுகின்ற எண்ணங்களை எல்லாம் இவர் 5 வகையில வகைப்படுத்தியாச்சு. 5 விருத்தி, ஒவ்வொரு விருத்திக்கும் பின்னாடி டீடைல் இருக்கு. 7வது சூத்திரத்துல பிரமாண விருத்தினா என்ன அப்படின்னா, பிரத்யக்ஷம், அனுமானம், ஆகமம், இந்த 3 தான். இந்த 3 தான் நம்ம வந்து பிரமாணாஸ்ன்னு சொல்லுவோம். பிரத்யக்ஷமான உண்மை நம்மளுடைய புலன்கள் மூலமா அறிந்து கொள்வோம். அனுமானங்கிறது பாதி தான் நமக்கு தெரியும், மீதி பாதியை நாம் வந்து அனுமானிக்கும். அது வந்து உதாரணங்கள் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். தூரத்துல புகை இருக்கு, அந்த புகையை பார்த்து காட்டுல நெருப்பு இருக்குன்னு நீங்க சொல்ல முடியும். ஏன்னா நெருப்பு எல்லாம் புகையாது அப்படின்னு. அந்த மாதிரி அனுமானிக்கிறது ஆகமா அப்படின்னா முன்னோர்கள் சொன்னது. இந்த அடிப்படையில 3 பிரமாணங்கள் இருக்கு, பிரத்யக்ஷம், அனுமானம், ஆகமும். இது இந்த யோக தர்சனக்காக. விபரீயம்ங்கிறது விபரீயம், மித்யா ஞானம், அதத்ரோப பிரதிஷ்டம். அப்படியே நான் படிக்கிறதெல்லாம் அந்த சான்ஸ்கிரிட் வேர்ட்லாம் உங்களுக்கு புரியலனா கூட அப்படியே பாருங்க. தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு. விபரீயம், மித்யா ஞானம், அதத்ரோப பிரதிஷ்டம். விபரீய விருத்தி அப்படிங்கிறது மித்யா ஞானம். மித்யா ஞானம்னா பொய்யான ஞானம். தத்ரூபனா அப்படியே இருக்கிறது, அதத்ரூபனா அப்படி இருக்காது. ஒரு இருட்டுல போறீங்க, திடீர்னு ஒரு கயிறை பார்த்து பாம்புன்னு பயந்து போறீங்க, லைட் அடிச்சு பாக்குறீங்க, அது வந்து பாம்பு இல்ல கயிறுன்னு தெரிஞ்சிடுது. ஒன்ஸ் அது கயிறுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாம்புங்கிற பயம் உங்களுக்கு போயிடும். திரும்ப அந்த கயிறு பாம்புன்னு உங்களுக்கு தோணவே தோணாது. அந்த மாதிரி உங்களுடைய அதனுடைய ஞானத்தால அதில் நிலைநிற்க முடியல அப்படின்னு சொன்னா அது மித்தியா ஞானம்னு சொல்லுவோம். சப்தார்த்த ஞான விகல்பைஹி சப்த ஞான அனுபாதி வஸ்து சூன்ய விகல்பகம். சப்த ஞானம் அப்படிங்கிறது, நாம இப்ப வந்து யாரோ ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா வெறும் வார்த்தைகள் மட்டும் உள்ளார வரும்போது உங்களுக்குள்ளார கற்பனைகள் உருவாகும். வார்த்தைகளுக்கு தகுந்த மாதிரி கற்பனைகள் உருவாகிக்கிட்டே இருக்கும். வஸ்து சூன்யம், வஸ்துன்னா பொருள், சூன்யம்னா இல்லை, பொருளே இல்லாம பொய்யா உணர்ந்து கொண்டே இருப்பது கற்பனை. இது கற்பனை விருத்தி. நம்மளுடைய எதிர்காலம் நினைத்து நம்மளுடைய மனம் எப்பொழுதும் இதுலதான் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய மனம் முக்காவாசி நேரம் இதுலதான் குழப்ப ஓடிட்டு இருக்கு. விகல்ப விருத்தியில தான் இருக்கும். நித்ரா விருத்தி தூங்கும் போது நமக்கு இருக்கிறது.
அபாவ பிரத்யாலம்பனா தமோ விருத்தி நித்ரா. தமஸ் அதிகமாகி அபாவக நாம் எதையும் உணர்ந்து கொள்வதில்லை, பிரத்யேகத்தின் அடிப்படையில மட்டும் ஒரு விருத்தி இருக்கும். அந்த விருத்தி தான் நித்ரா விருத்தி அப்படிங்கிறது. அனுபூத விஷய அசம்பிரமோச ஸ்மிருதிக்கு, அனுபவித்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே நினைவுக்கு வந்து அது பேரு ஸ்மிருதி. இது வந்து நம்முடைய கடந்த கால நிகழ்வுகளை அப்படியே கொண்டு வர்றது. நம்மளுடைய மனம் ரெண்டே விஷயத்துல தான் இருக்கும். ஒண்ணு கடந்த காலத்துல அப்படி சொல்லிட்டாங்களா, இப்படி சொல்லிட்டாங்களா, அது ஏன் அப்படி நடந்தது, இப்படி நடந்தது அப்படிங்கிற எண்ணங்களையே உருவாயிட்டு இருக்கும். இல்லைன்னா விகல்ப விருத்தி, கற்பனை பண்ணிட்டு இருக்கும். இந்த ரெண்டு விருத்தியில தான் நம்மளுடைய மனம் மோஸ்ட்லி இருக்கும். இந்த அஞ்சு விருத்திகளும் என்னதான் பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு டூல் இருக்கு: அபியாசம் அண்ட் வைராகியம். அபியாசத்தாலும் வைராகியத்தாலும் இவைகளை நாம நிரோதம் பண்ணலாம். அபியாசம்னா பிராக்டிஸ், வைராகியம்னா டிட்டாச்மெண்ட். இந்த ரெண்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதை வந்து நம்ம இந்த சித்தவருத்திகள் நிரோதம் பண்ணலாம். அபியாச வைராக்கியம் அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டு ஏன் வைராக்கியம் பண்ணணும், ஏன் டிட்டாச்மெண்ட் வரணும், எந்த பொருள் மீதெல்லாம் உங்களுக்கு பற்று இருக்கோ அந்த சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகிட்டே தான் இருக்கும். இப்போ அபியாசத்துக்கான டெபனிஷன்: தத்திர ஸ்திதௌ யத்னோ அபியாசக. 13, 12வதோட முடிஞ்சது. சித்தவிருத்தி 11ல சொல்லி முடிச்சு ஒரு செக்மெண்ட் முடிஞ்சிருது. 12வதுல அதுக்கான டூல் அபியாச வைராக்கியம். அபியாசத்துக்கு 13, 14 2 சூத்திரங்கள் வந்து அபியாசம்னா என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுது. நம்ம யோகா பிராக்டிஸ் பண்ற மாதிரி இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம்ல, இது ஒரு அபியாசம். இது மாதிரி நம்ம யோகா பிராக்டிஸ் பண்றது பேர் அபியாசம் பேரு. அது எப்படி இருக்கணுங்கிறது சொல்றாரு. தத்திர ஸ்திதௌ யத்னோ அபியாசக. அது வந்து ஸ்திதவுன்னா ஸ்டெடியா பண்ணணும், கரெக்டா பண்ணணும். எத்தனைக்குன்னா சஸ்டெயின்டு, தொடர்ந்து எஃபர்ட்டோட பண்ணணும். இது பேர் அபியாசம். கரெக்டா பண்ணணும், தொடர்ந்து பண்ணணும். அது மேலும் இன்னும் டீட்டெயிலா சொல்றாரு. சத்து தீர்க்க கால, அதை வந்து தொடர்ந்து நீண்ட காலமாக நைரந்தரிய தடை இல்லாம சத்கார ஆசேவித்தோ திருட பூமிக்கு முறைப்படுத்தப்பட்ட பயிற்சியை நீங்க பர்ஃபெக்டா அந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே வரும். இதுதான் வைராகியம், அபியாசம். வைராகியத்தை ரெண்டா பிரிக்கிறாரு. நம்ம சிலபஸ்ல இப்படிதான் இருக்கும்: பர வைராக்கியம், அபர வைராக்கியம் அப்படின்னு. அபர வைராக்கியம்னா பரம் என்பது இறைநிலையை சொல்லக்கூடியது. அதை தவிர மீதி எல்லாம், இறைவனை தவிர மீதி எல்லாம் அபரம்னு சொல்லக்கூடியது. அபரம்னா இந்த உலக விஷயங்கள். அதுக்கு டெபினேஷன் எப்படி எழுதியிருக்காரு பாருங்க 15ல. முதல் வைராக்கியம்: திருஷ்ட அனுசிரவிக்க விஷய வித்திருஷ்ணசிய வசீகார சம்னிய வைராக்கியம். திருஷ்ட விஷயம், சிரவிக்க விஷயம். திருஷ்டன்னா கண்ணுல பாக்குற விஷயம், காதுல கேட்கிற விஷயம், தொடர்ந்து தொடர்ந்து எல்லாமே தான். நம்ம 5 புலன்களால் உணரக்கூடிய எல்லா விஷயங்களும் இங்க அபரம்னு சொல்றோம். திருஷ்ணம்னா தாகம் அல்லது ஏக்கம், தர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. வித்ருஷ்ணயம் அப்படின்னா தாகம் இல்லாம, ஒரு பொருள் மீது நமக்கு பற்று இல்லாம இருக்கணும். ஒரு விஷயத்துக்கு நாம தான் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கணும் அப்படிங்கறதா இந்த முதல் வைராக்கியம். ரெண்டாவது பர வைராக்கியம்: பரம்புருஷ கியாத்தேர் குண வைத்திருஷ்ணியம். பரம்பொருளை உணர்ந்து கொள்வதன் மூலமாக, புருஷாவை அறிந்து கொள்வதன் மூலமாக குணங்களில் இருந்து விடுதலை பெறலாம். இதுதான் பரவைராக்கியம். 16வது சூத்திரத்துல இருந்து 15, 16ல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு வைராகியத்துக்கான பெனிஃபிட் 15ல பார்த்த அபர வைராகியத்தினுடைய பெனிஃபிட் 17ல இருக்கு. பர வைராகியத்தில் பார்த்த 16வதுக்கான பெனிஃபிட் 18ல இருக்கு. பார்க்கலாமா? இப்ப 17, இந்த 17 எதுக்கான பெனிஃபிட் அப்படின்னா அபர வைராகியத்தின் பெனிஃபிட். அங்கங்க மேல ஹெட்லைன் போட்டிருக்கோம், அதை அப்படியே பார்த்தீங்கன்னாவே புரிஞ்சுக்கும். உலக விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு பற்று நீங்கும் போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய சமாதி 4 ரூபமான சமாதி இருக்கு: விதர்க்க ரூப சமாதி, விசார ரூப சமாதி, அனந்த ரூப சமாதி, அஸ்மிதா ரூப சமாதி. இதுதான் விதர்க்க, விசார, அனந்த, அஸ்மிதா ரூப அனுகமாத் சம்பிரணியாந்தக. சம்பிரணியாந்தன சமாதியினுடைய படிநிலைகள்.
இந்த சமாதி வந்து எந்த சமாதிக்கு எப்படி பேர் வைக்கிறாங்க பதஞ்சலி மகரிஷியை பொறுத்த வரைக்கும்னா, என்ன பொருள் நாம ஆப்ஜெக்ட் எந்த பொருளை நாம எடுத்து நமக்கு சமாதி ஏற்படுதோ அதை பேஸ் பண்ணி நாம பேர் வைக்கிறோம். விதர்க்க அப்படிங்கிறது வந்து ஸ்தூலமான பொருள். ஸ்தூலமான பொருள் மேல உங்களுக்கு மெடிடேஷன் பண்ணி சமாதி வந்தா அது விதர்க்க சமாதி. சூக்ஷ்மமான பொருள் மேல சமாதி மெடிடேஷன் பண்ணி அது வந்ததுன்னா அது பேரு விசார ரூப சமாதி. நம்ம எந்த பொருளை தியானம் பண்ணாலும் மனம் என்ற ஒரு கருவியை பயன்படுத்தி தான் தியானம் பண்றோம். அந்த மனதின் மீதே மனம் போக்கஸ் ஆகி ஒரு சமாதி வந்து அது அனந்த ரூப சமாதி. நம்மளுடைய நான் என்ற உணர்வு மீது சமயமா வந்து சமாதி வந்து அது அஸ்மிதா ரூப சமாதி. இந்த ஸ்தூல சூக்ஷ்ம ரெண்டு சேர்ந்து இங்க கிராகியேசு சமாதி அப்படின்னு சொல்லுவோம். மனம் அப்படிங்கிறது கிரகண, அதான் கிரகணம், அதான் கருவி, அது கிரகண சமாதி. அடுத்து யார் மேல வருதுன்னா அஸ்மிதா ரூபம் வருதுனால அது கிரகித்ரு சமாதி. இந்த 17வது சூத்திரமும் இன்னும் பின்னாடி வரக்கூடிய 41வது சூத்திரமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே மீனிங், வார்த்தைகள் வெவ்வேறாக இருக்கும். இது ஒரு லிங்க் இருக்கு, வச்சுக்கோங்க. அடுத்து 18ல பர வைராகியத்தினுடைய பெனிஃபிட். விராம பிரதி அபியாச பூர்வ சம்ஸ்கார சேசு அந்நிய. இப்பொழுது ஏற்படக்கூடிய இந்த சமாதியானது அந்நியகன்னா வேறான சமாதி. எதுக்கு முன்னாடி படிச்சோமே அந்த சமாதி. முன்னாடி படிச்சது நம்ம சம்பிரஞாத சமாதின்னு சொல்றோம். அப்போ 18ல இருக்கக்கூடிய சமாதிக்கு அசம்பிரஞாத சமாதி. அவரு அந்நியகன்னு சொல்லிட்டாரு, வேறான சமாதி அப்படின்னு. அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அசம்பிரஞாத சமாதின்னு வச்சிருக்கோம். சம்மு பிரக்ஞா அப்படின்னா பிரக்ஞாவோட இணைந்தது. நம்மளுடைய சமாதி நம்மளால திரும்ப அனுபவத்தை நம்மளால நினைவுபடுத்த முடியும். நினைவோட கூடிய சமாதி. அப்படி அது தெரில, என்ன சமாதி என்ன அனுபவிச்சுன்னு தெரில அப்படின்னா அது அசம்பிரஞாத சமாதி. கனவு காணும் போது உங்களால கனவை வந்து நினைவுபடுத்த முடியும். ஆழ்ந்து உறங்கிட்டு அதுல என்ன நடந்துன்னு உங்களால சொல்ல முடியாது. அந்த மாதிரி சமாதிலையும் அப்படி நடக்கும். இதான் பவ பிரத்தியம் அப்படிங்கிறது. இந்த பவ பிரத்தியம் வந்து பவக அப்படின்னா இருப்பு, பிரத்யம்னா சமாதி. உங்களுடைய மனமானது ஒடுங்குது. விதேக பிரகிருதியில ஆனால் எந்த விதமான நோக்கமும் இல்லாம, உயர்ந்த நோக்கம் இல்லாம தியானம் பண்ணி மனதை ஒருநிலைப்படுத்தினா சமாதி வந்துடும். ஆனா அந்த மாதிரி சமாதி வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த பிரகிருதி லயமாகறவங்களுக்கு தான், இந்த உலக விஷயங்கள் நாட்டம் இருக்கிறவங்களுக்கு தான் அது யூஸ் ஆகும். அது இந்த உலக விஷயங்கள்ல இருந்து உங்களை முக்திக்கு கூட்டு போகாது. அதனால என்ன பண்ணணும்னா இந்த உபாய பிரத்யம் அப்படிங்கிறத பண்ணணும் சொல்லலாம். உபாய பிரத்யம்னு சொல்லலாம், அல்லது நம்ம சிலபஸ் படி சாதன் பஞ்சகம்னு சொல்லலாம். அந்த சாதன் பஞ்சகங்கிறது நம்ம சிலபஸ்ல மெட்டீரியல் இருக்கு, சிலபஸ்ல இருக்கு. இங்க அந்த டைட்டில போடல, உபாய பிரத்யம்னு போட்டிருக்கு. அது என்ன சாதன் பஞ்சக் அப்படின்னா 5: ஸ்ரத்தா, வீரியம், ஸ்மிருதி, சமாதி, பிரக்ஞா. ஸோ ஸ்ரத்தா அப்படின்னா முதல்ல யோகாவில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கையோட நீங்க முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்மிருதி அப்படிங்கிறது வந்து சதி அப்படிங்கிற ஒரு வேர்ட்ல இருந்து வந்தது. சதின்னா உங்களுடைய அவேர்னஸ். அவேர்னஸோட நீங்க கவனிக்கணும், தியானம் பண்ணணும். அதுல இருந்து உங்களுக்கு சமாதி வரும். சமாதில இருந்து ஞானம் வரும். சமாதியினுடைய பெனிஃபிட் என்னன்னா, மெடிடேஷன்ல சமாதி வந்ததுக்கு அப்புறம் நமக்கு பிரக்ஞை வரும், அவ்வளவுதான். இதுதான் இந்த சீக்வன்ஸ். இதுல தான் நம்ம அச்சீவ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா பூர்வக எதிரேசம், மற்றபடி இல்லைன்னா மறுபடியும் அந்த பிரகிருதி லயானம் அதுக்கு போயிடுவோம். இந்த மாதிரி வந்து 5 படிநிலைகளை நம்ம ஞானம் அடையணும். இதை அச்சீவ் பண்றதுக்கு எப்ப சார் முடியும் அப்படின்னா, தீவிர சம்பேகானா மாசனக. உங்களுடைய முயற்சி இருந்ததுன்னா, தீவிரமா முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய ரிசல்ட் வந்து அப்பவே பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது. அவ்வளவு தீவிரம் முயற்சி பண்ணலனாலும் மிருது மத்திய அதிமாத்ரா தது அபி விசேஷக, மைல்டு மாடரேட் எக்ஸ்ட்ரீம் இன்டென்ஸ், நீங்க எவ்வளவு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு அது வந்து பலனை கொடுக்கும், இல்லாமலாம் போயிடாது.
அபியாச வைராக்கியம்னு சொன்னதுக்கு இந்த 23வது சூத்திரத்துல இருந்து 29வது சூத்திரம் வரைக்கும் வைராக்கியம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான சூத்திரம் இருக்கு. திருமூல திருமந்திரத்திலே இருக்கும். ஆசை அருமீன்கள், ஆசை அருமீன்கள், ஈசனோடைய ஆயினும் ஆசை அருமீன்கள். உங்களுடைய மனம் ஒரு பொருள்ல இருந்து பற்று இருக்குது, அதை நீக்கணும் அப்படின்னா பொருளை பற்று நீக்கிடுங்க நீக்கிடுன்னு சொன்னாலும் பற்று நீங்காது. அந்த பொருளை வேறு ஒரு பொருள் மேல செலுத்தினா அந்த மனமானது இன்னொன்னு டைவர்ட் ஆகும், அவ்வளவுதான். ஒரு வகையான ஆற்றலை இன்னொரு வகையாக ஆற்றலாக மாற்றத்தான் முடியும். ஏன்? ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. இந்த விதிக்கு பேர் என்ன? ஆற்றல் அழிவின்மை விதி அப்படின்னு ஒன்று படிச்சிருக்கோமா? இல்ல எப்பயோ படிச்சது. அந்த மாதிரி மனதை நீங்க அழிக்கவெல்லாம் முடியாது. ஒரு பொருள்ல இருந்து இன்னொரு பொருள் மேல நம்ம டைவர்ட் பண்ணலாம். அதுக்கு இங்க மகரிஷி ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா ஈஸ்வர பிரணிதானாத்வா. ஈஸ்வரன் என்ற ஒரு குவாலிட்டி மேல நீங்க மனதை செலுத்துங்க அப்படின்ட்டு. ஈஸ்வரன்னா நாம சொல்ற மாதிரி சிவாஜி கணேசன் வேஷம் போட்டு ஈஸ்வரன் அல்ல. ஈஸ்வரங்கிறதுக்கு மகரிஷி அவரே அதுக்கான குவாலிட்டி எல்லாம் கொடுத்திருக்காரு. கிளேச கர்ம விபாகாசையர் அபராமிருஷ்ட புருஷ விசேஷ ஈஸ்வரகம். கிளேசத்தாலும் கர்மத்தாலும் விபாகத்தாலும் ஆசையாலும் தீண்டப்படாத விசேஷ புருஷன் தான் ஈஸ்வரா அப்படிங்கிறது. அப்படின்னா என்னன்னா, கிளேசம் அப்படின்னா அவருக்கு துன்பமும் கிடையாது, கர்மா கிடையாது, கர்ம பலன் கிடையாது, கர்ம வினை பதிவு கிடையாது. இப்படி எதனாலையும் தீண்டப்படாத ஒரு விசேஷ புருஷா தான் ஈஸ்வரக அப்படிங்கிறது. அந்த ஈஸ்வரன் மேல நீங்க மனதை செலுத்தி உங்க மனதை அமைதி கொண்டு வரலாம். அந்த ஈஸ்வரோட குவாலிட்டி என்ன, எங்க இருக்கு அப்படின்னா, தத்ர நிரதி செய்யும், எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய சர்வஜ்ஞ பீஜமாக இருக்கக்கூடிய எல்லாம் நிறைந்து. இது வேதாத்திரி மகரிஷி வற்றாயிருப்பு பேரறிவு காலம் அப்படின்லாம் ஈஸ்வரனுடைய குவாலிட்டியை எழுதியிருப்பாங்க. அப்படின்னா இது என்னன்னா எப்பொழுதும் இருக்கக்கூடியது பேராற்றல், இது பேரறிவு. அப்படி பேரறிவு எல்லாத்துக்கும் அறிவாக இருந்து இயங்கக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த ஈஸ்வரா அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம பூர்வேசம் அபிகுருவு காலை நனவச்சேதாது. காலம் என்ற பாகுபாடு இல்லாம, தடை இல்லாம கண்டினியூவா நமக்கு குருவாக இருந்து வழி நடத்தக்கூடியதும் இந்த ஈஸ்வரா அப்படிங்கிறதும். இந்த ஈஸ்வரனை ஒரு வார்த்தையால சொல்லணும்னா என்ன வார்த்தையில சொல்றது? தஸ்ய வாச்சக பிரணவக. அதுக்குன்னு ஒரு சொல் அப்படி இருக்கு அப்படின்னா அந்த வாச்சகம் பேரு பிரணவம். பிரணவம்னா ஒண்ணும் இல்ல, ஓம் மந்திரம் தான். சொல்லக்கூடிய ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை என்ன பண்ணும்? தத் ஜபக ததர்த்த பாவனம். எப்பொழுதும் இந்த மந்திரத்தை அர்த்த பாவனையோட நீங்க ஜபம் பண்ணணும். என்ன அர்த்தத்துல நீங்க பாவனை பண்ணுவீங்க? கிளேச கர்ம விபாகாசேர் அபராமிருஷ்ட புருஷ விசேஷ ஈஸ்வரா தத்ர நிரதி சயம் சர்வக் நித்திய பீஜம் சாப்பூர்வேசம் அபிகுரு பாலன். கிளேசத்தாலும் கர்மத்தாலும் விபாகத்தாலும் ஆசையாலும் தீண்டப்படாத ஈஸ்வரா, எங்கும் நிறைந்து எல்லாத்தையும் படைப்பாக இருக்கக்கூடிய ஈஸ்வரா, காலம் கடந்த குருவாக இருந்து எங்களை காத்து அருளும் ஈஸ்வரா, உன்னை நான் இவ்வாறு ஓம் என்ற மந்திரத்தால் ஜபிக்கிறேன். அப்படி அர்த்த பாவனையோட நீங்க அந்த ஓம்ங்கிற ஜபம் பண்ணணும். அப்படி பண்ண என்ன பலன் கிடைக்கும்? தத பிரத்யக் சேதனாதிகமக அப்படி அந்தராய அபவச்சு. ரெண்டு பலன் கிடைக்கும். உங்க மனம் பிரத்யக் சேதனம், மனம் உள்முகமாக திரும்பி மனம் சமாதிக்கு போகும். மேலும் உங்களுக்கு என்னென்ன தடைகள் இருக்கோ அந்த யோகாக்கான தடைகள் எல்லாம் நிவர்த்தி அடையும். இதுதான் மனம் சமாதி அடையும், தடைகள் நீங்கும் அப்படின்னு ஒரு பலனோட இந்த ஈஸ்வர பிரணிதானார்த்தம் முடிக்கொடுக்கிறது. இதோட இந்த அபியாசம் வைராக்கியம் என்ற சைடு நிறைவு பெறுது. அதுக்கப்புறம் என்ன இதுல ஆப்ஸ்டக்கிள்ஸ், அந்த அந்தராயா என்னதான் அந்தராயா விலகணும், என்ன அந்தராயா இருக்கு ஒரு மனுஷனுக்கு, என்ன அந்தராயா இருக்கு அப்படின்னா அதுதான் 9 வகையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. வியாதி, ஸ்தியான, சம்சய, பிரமாத,
ஆலசிய, அவிரதி, பிராந்தி தர்ஷனம், அலப்த பூமிகத்துவ, அனவஸ்தி தத்துவானி. இந்த மாதிரி 9 அப்டக்கிள்ஸ் இருக்கு. சித்த விக்ஷேபம், இவ்வாறான சித்த விக்ஷேபங்கள் தேனவ அந்தராயா. இவைகள் 9 வகையான அந்தராயங்கள், தடைகள் இருக்கு. இந்த 9 விதமான தடைகளோட இதனுடைய வெளிப்பாடு துக்க தௌர்மனசிய அங்கமே ஜெயித்வ சுவாச பிரசுவாச விக்ஷேப சகபோக. துக்க தௌர்மனசிய அப்படிங்கிறது சைக்காலஜிக்கல் எஃபெக்ட். அங்கமே ஜெயித்வ உடல் நடுங்கிறது, சுவாச பிரசுவாச விக்ஷேபம் மூச்சு காத்துல பிரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்கிறது. இந்த மாதிரி பிரச்சனைகள் உடல்ல வெளிப்பாடு இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணலாம்னா, இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லையா, முன்னாடி ஓம் சாண்டிங் பண்ணல, அதெல்லாம் பண்ணா போயிடும். அபியாசத்தால ஓம் சாண்டிங்ல அது போகும். இன்னொரு பக்கம் இருக்கு, வைராகிய சைட்ல ஓம் சாண்டிங் இருக்கு, இன்னொன்னு அபியாச சைட்னு ஒண்ணு இருக்கு. தத் பிரதிஷேதார்த்தம் ஏக தத்துவ அபியாசக. ஏதாவது ஒரு தத்துவத்தை அபியாசம் செய்வதன் மூலமாக நீங்க இவைகளை எல்லாம் ஒடுக்கி விடலாம். அது ஏக தத்துவ அபியாசம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு சிம்பிள் டெக்னிக் கொடுக்குறாரு. 6 டெக்னிக் கொடுத்துருக்காரு. அதுல எதை ஒண்ணு ஃபாலோ பண்ணாலும் நீங்க ஓவர் கம் பண்ணிடலாம். மைத்ரி கருணா முதித்தோபேக்ஷானாம் சுக துக்க புண்ணிய அப்புண்ணிய விஷயானா பாவனாத்த சித்த பிரசாதனம். சித்த பிரசாதனம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த சித்த பிரசாதன கான்செப்ட் என்ன அப்படின்னா, உங்க மனதை அமைதிப்படுத்துறதுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் 4 வகையாக இருப்பார்கள். இந்த 4 வகையான பீப்புள்ஸை அந்த 4 பேர்கிட்ட எப்படி நீங்க நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க மனம் அமைதியா இருக்கும். அந்த 4 பேர் யாரு அப்படின்னா, சுகமா இருக்கிறவங்க, துக்கமா இருக்கிறவங்க, புண்ணியம் பண்ணவங்க, அப்புண்ணியம் பண்ணவங்க. சுக துக்க புண்ணிய அப்புண்ணியம் அப்படிங்கிற அந்த 4 வார்த்தை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? தலையெல்லாம் சூடு ஏறி மண்டையெல்லாம் வலிக்குதா? ம். சுக துக்க புண்ணிய அப்புண்ணியங்கிறது இந்த சூத்திரம் 33ல 5வது வார்த்தையில இருந்து இருக்கும். 4 வார்த்தை. அதுக்கு இணையான வார்த்தை மைத்ரி கருணா முதித்தோபேக்ஷானா. அப்படின்னா என்னன்னா, சுகமா இருக்கிறவங்ககிட்ட நீங்க ஃப்ரெண்டா இருக்கணும், துக்கமா இருக்கிறவங்ககிட்ட கருணையை காட்டணும், புண்ணியம் பண்ணவனை பாராட்டிடணும், அப்புண்ணியம் பண்ணவங்கிட்ட விலகி போயிடணும். இப்படி நீங்க இருந்தீங்கன்னா இந்த பாவனாவுக்கு பேர் தான் சித்தப்பிரசாதன்னு பேரு. இப்படி ஒரு பாவனை உங்களுக்குள்ள இருந்ததுன்னா உங்க மனம் அமைதி அடையும். பிரச்சர்தன விதாராணாபியாம் வா பிராணஸ்ய. நேரா உட்காருங்க, மூச்சு காத்த உள்ளார இழுங்க, கண்ணை மூடுங்க, நிறுத்தி நிதானமா வெளியே விடுங்க. Once again, take a deep breath in, hold it for a few seconds, then slowly exhale. அவ்வளவுதான். ஸோ இதுதான் பிரச்சர்தன விதாராணாபியாம் வா பிராணஸ்ய. மூச்சு காத்தை நிறுத்தி நிதானமா வெளிவிடுவதன் மூலமாக உங்க மன அமைதி அடையும். எவ்வளவுதான் டென்ஷனா இருந்தாலும் இதெல்லாம் நம்ம மன அமைதி கொண்டு வந்துடலாம். நம்மளை அறியாமலே ஏதாவது பிரச்சனைனா அப்படிதான் நாமளே அப்படி நிறுத்தி அப்படி விட்டுப்போம், அப்பாடா அப்படின்னு. அந்த நிதானம் மூச்சு விடுறதுக்கு தான் நம்ம சொல்ற அந்த வார்த்தை அப்பாடா அப்படின்னு. நம்மளை அறியாமலே இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. பாராசிம்பத்தட்டிக் ஷிஃப்ட். விசேவதிவா பிரவருத்தி உட்பண்ண மனசஸ்தி நிபந்தினி. மனமானது எந்த விஷயத்துல அது ஒடுங்குதோ அந்த விஷயத்த அப்படியே ஹோல்டு பண்ணி அதையே நீங்க தியானத்துக்கு எடுத்துக்கலாம். விசோகாவா ஜோதி ஸ்மதி. சோகமற்ற ஒரு ஜோதி நமக்குள்ளார இருக்கு. அதை நீங்க தியானம் பண்ணுவதன் மூலமாகவும் உங்களுக்கு மனமானது அமைதி அடையும். வீத்தராக விஷயம் வா சித்தம். ராக அப்படின்னு ஆசை. ராகத்தை உருவாகாத, ஆசைகளை உருவாக்காத எந்த ஒரு பொருளை தியானித்தாலும் அது உங்களை மனதை அமைதி கொண்டு போகும். ஸ்வப்ன நித்ரா ஞான ஆலம்பனம் வா. கனவுல வரக்கூடிய 37 மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். என்னங்கம்மா? 37 மட்டும் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. 37
வீத ராகம். ராகன்னா அட்டாச்மெண்ட், டிசைர். எந்த ஒரு பொருளை தியானிச்சாலும் அந்த பொருள் வந்து அந்த பொருளின் தன்மை நம்ம மனம் அடையும். அந்த பொருள் வந்து ஆசைகளை உருவாக்காத பொருளா இருக்கணும். அந்த பொருள் மேல தியானம் பண்ணீங்கன்னா உங்க மனம் வந்து அடங்கிடும். ஸ்வப்ன நித்ரா ஞான ஆலம்பனமா. உங்க மனமானது கனவுல, ஸ்வப்னத்துல சில ஞான நிலையை அடையும். அதன் அடிப்படையிலும் கனவின் மூலமாக வரக்கூடிய அந்த ஞானத்தை தியானிப்பதன் மூலமாகவும் உங்க மனம் அமைதி அடையும். 6 ஏக தத்துவ அபியாசங்களை சொல்லி மத தியானாத்துவா, எதையாவது ஒன்றை நீங்க தியானிப்பதன் மூலமாக உங்க மனம் அமைதி அடையும். அப்படி தியானத்தால மனம் அடைந்தால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்? பரமானு பரம மகத்வா அந்தோ அஸ்ய வசீகாரக. அணு முதல் அண்டம் வரை எல்லா விஷயங்களும் உங்க கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். 17ல 41க்கு ரிலேஷன் இருக்குன்னு சொன்னேமே, அந்த சூத்திரம் இதுதான். க்ஷீண விருத்தேர் அபிஜாதஸ்யேவ மணியர் கிரகித்ரு கிரகண கிராகியேசு தத்ஸ்த ததஞ்சனதா சமாபத்தி. க்ஷீண விருத்தி அப்படின்னா க்ஷயமான விருத்தி. மென்டல் ஃப்ரீக்வன்சி குறைஞ்சி ஒரு எண்ணங்கள் உருவாகும் போதே அது குறைந்த மன அலைச்சலோடு உருவாகுது. அது மனேகே அப்படின்னு சொன்னா ஒரு ஜுவல், ஒரு ஸ்படிகம் போல கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். அது எந்த பொருள் பக்கத்துல போதோ அந்த பொருளின் தன்மை ஏற்கும். அங்க நம்ம பார்த்தது கிராகியேசு கிரகண கிரகித்ருன்னு படிச்சிருப்போம். அது ரிவர்ஸ்ல இருக்கும், அவ்வளவுதான். விதர்க்க விசாரானந்த ஸ்மிதான படிச்சோம்ல, அது ஸ்தூலமான பொருள். இப்ப இங்க கிரகித்ரு அப்படிங்கிறது யாரும் இல்லை, நாம அனுபவிக்கிறோம், நம்ம அஸ்மிதா ஸ்வரூபம். கிரகணங்கிறது மனசு, கிராகியேசுங்கிறது பொருள் அடிப்படையில் இருக்கக்கூடியது. அப்படி எந்தெந்த பொருளினுடைய தன்மைக்கு ஏத்தவாறு தத்ஸ்த ததஞ்ச அஞ்சனதா சமாபத்திகி, அந்த பொருளினுடைய தன்மையை மனம் ஏற்கும். எந்த பொருளை தியானிக்கிறோமோ அந்த பொருள் ஈஸியா சமாதி வந்துடும் சொல்லப்படும். அப்படி இந்த சமாதி வரும்போது தத்திர சப்தார்த்த ஞான விகல்பை சங்கீர்ண சவிதர்க்க சமாபத்தி. விகல்ப விருத்தின்னு ஒண்ணு படிச்சிருப்போம், அது இதுவும் ஒன்னேதான். அந்த விகல்ப விருத்தி மாதிரியே தான். ஒருத்தர் கமாண்ட் கொடுக்க கொடுக்க சப்தார்த்த ஞானம், சப்த அர்த்த ஞானங்கிற 3 வார்த்தை எந்த ஒரு சப்தம் கேட்டாலும் நமக்குள்ளார அது அர்த்தத்தையும் ஞானத்தையும் கொடுக்கும். இப்படி ஒருத்தர் கமாண்ட் கொடுக்க கொடுக்க நீங்க மெடிடேஷன் பண்றீங்க. விகல்ப விருத்தி ஒரு வார்த்தை சொல்ல சொல்ல உங்க மன கற்பனை வடிவம் எடுக்கும். அப்பேற்பட்ட சமாதி வந்துச்சுன்னா அதுக்கு பேரு சவிதர்க்க சமாதின்னு பேரு. மெடிடேஷனை பழகின பிறகு ஸ்மிருதி பரிசுத்தமான ஒரு நினைவின் மூலமாக உங்களுக்கு சமாதி வந்து அது நிர்விதர்க்க சமாதி. சமாதிக்கான டெபினேஷன் ஸ்வரூப சூன்யமேவ அர்த்த மாத்திர நிர்பாசா நிர்விதர்க்கம். உங்களுடைய உருவம் மறைந்து எதை தியானிக்கிறோமோ அதுவாகவே நீங்க மாறி இருக்கிறது தான் மனமானது. அப்படி வரையும் உருவத்தை மறந்து அருவத்துல கலந்துருக்கிறதுனால அதை சமாதின்னு சொல்றோம். இப்போ சவிதர்க்க நிர்விதர்க்க பார்த்த மாதிரி சவிச்சார நிர்விச்சார சமாதி இருக்கு. ஏதையைவ சவிச்சார நிர்விச்சாரச்ச சூக்ஷ்ம விஷயா வியாக்கியாதா. ஸ்தூலமான பொருளுக்கு பதில் சூக்ஷ்மமான பொருளை தியானத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேரு, அந்த சூக்ஷ்மமான பொருளை யாராவது ஒருத்தர் சொல்லி கொடுத்து பண்றாங்க, சப்தார்த்த ஞானத்துல வருதுன்னா அது சவிச்சார சமாதி. அதே உங்க நினைவன் மூலமாக வந்துச்சுன்னா அது நிர்விச்சார சமாதி. எப்படி சமாதி மொத்தம் 4 வகை: சவிதர்க்க சமாதி, நிர்விதர்க்க சமாதி, சவிச்சார சமாதி, நிர்விச்சார சமாதி. 4 சமாதி இருக்கு. சூக்ஷ்ம விஷயம் அப்படிங்கறது வந்து அலிங்கம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும், அலிங்கம்னா மூல பிரகிருதி வரைக்கும் எல்லா சூக்ஷ்மம், தன்மாத்திரா, அகங்கார், புத்தி, மகத்து, சித்தம் எல்லாமே சூக்ஷ்ம விஷயம். அது மாதிரிலாம் நீங்க சமயம் பண்ணலாம். இந்த 4 சமாதியும் சேர்ந்து சவிதர்க்க நிர்விதர்க்க சவிச்சார நிர்விச்சார, இந்த 4 சமாதி சேர்த்து சிம்பிளா சபீஜ சமாதின்னு சொல்றோம். இந்த சபீஜ சமாதியினுடைய பெனிஃபிட் என்ன? நிர்விச்சார வைசாரத்திய அத்தியாத்ம பிரசாதம், அத்தியாத்ம பிரசாதம் கிடைக்கும்.
இந்த சபீஜ சமாதினால ஆத்மாவை தரிசிக்கின்ற ஒரு யோகியம் நமக்கு கிடைக்குது. ஆத்மாவை தரிசிச்சா என்ன பலன் கிடைக்கும்? தத்ர ரிதம்பர பிரக்ஞா, ரிதம்பரா தத்ர பிரக்ஞா. அந்த ஆத்ம தரிசனத்துல நம்மளுடைய உண்மையான ஞானமானது வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த ரிதம்பர பிரக்ஞை எப்படி இருக்கும்? ஸ்ரூதா அனுமான பிரக்ஞா அந்நிய விஷயா, பிரக்ஞாபியம் அந்நிய விஷயா விசேஷ அர்த்தத்துவா. ஸ்ரூத்தான காதுல கேட்கறது, அனுமானிக்கன திங்க் பண்றது. இந்த கேள்வி ஞானம், அனுமானித்த ஞானம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. இது வரைக்கும் நம்ம அனுபவிக்காத ஒரு ஞானம், உண்மையான ஞானம் ரிதம்பர பிரக்ஞாங்கிறது வரும். அது என்னதான் பண்ணும்? தஜ்ஜ சம்ஸ்கார அந்நிய சம்ஸ்கார பிரதிபந்தி. நமக்கு சம்ஸ்காரங்களை கொடுக்கக்கூடிய, உள்ளார இருக்கக்கூடிய எல்லா சம்ஸ்காரங்களையும் இது ஹோல்டு பண்ணி வச்சிரும், அழிச்சிரும். எல்லாத்தையும் அழிச்சிட்டு என்ன இருக்கும்னா அந்த ரிதம்பர பிரக்ஞை மட்டும் இருக்கும். கடைசியில அதுவும் அழிஞ்சு போகும். தஸ்யாபி நிரோதே சர்வ நிரோதான். சர்வமும் நிரோதமான பிறகு நம்மளுடைய மனம் நிர்பீஜ சமாதி அடைஞ்சிடும். நிர்பீஜ சமாதிக்கு அப்புறம் இந்த சமாதி பாதம் நிறைவடைஞ்சிருக்கு. அடுத்து சாதனை பாதம். 51 சூத்திரத்துல இந்த சமாதி பாதத்துல இந்த சமாதி எண்ணங்கள் எப்படி இருக்கு, அதை அபியாச வைராக்கியத்தால நாம கண்ட்ரோல் பண்ணலாம். அபியாசத்துக்கு ஈஸ்வர பிரணி அபியாசத்துக்கு ஏக தத்துவ அபியாசங்களும், வைராக்கியத்துக்கு ஈஸ்வர பிரணிதானாவும் கொடுத்து எப்படி மனதை அமைதிப்படுத்தி நம்ம இந்த சமாதி அடையலாம். அந்த சமாதியில எத்தனை வகையாக நடக்கும் சமாதி அப்படிங்கிறத சொல்லி இந்த பாதம் சமாதி பாதம், சமாதியை பத்தின முழு விவரங்களை கொடுத்து நிறைவு செய்யுது. சமாதி பாதம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சூத்திரமும் எடுத்து படிச்சு நீங்க தெளிவு பெற வேண்டும். சமாதி பாதத்துக்கானது நம்மளுடைய யூடியூப்ல நிறைய இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். இப்பயும் இருக்கு, இப்ப எடுத்திருக்கிறதும் ரெக்கார்டிங் இருக்கு. இதையும் உங்களுக்கு போட சொல்றேன், வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப கேளுங்க. ஒரே நாள்ல அப்படியே தொபுக்கிட்டின்னு உங்களுக்கு புரிஞ்சிடணும் அப்படிலாம் நினைச்சீங்கன்னா அப்படியெல்லாம் வராது. நம்ம தாய்மொழியிலேயே இருக்கு, அதெல்லாம் படிச்சிடலாம், இதெல்லாம் சமஸ்கிருதம், அதனால இதெல்லாம் படிக்க முடியாது அப்படிலாம் நினைக்க வேண்டாம். திருக்குறள் என்ன லாங்குவேஜ்ல இருக்கு? மராட்டியில இருக்கா? தமிழ்ல தானே இருக்கு. முதல் அதிகாரத்தை முழுசா யாரால சொல்ல முடியும்? முதல் அதிகாரத்தை சொல்றது யார்? முதல் அதிகாரத்துல எத்தனை குறள் இருக்கும்? முதல் அதிகாரத்துல 30 குறள் இருக்குமா? ம்? முதல் அதிகாரத்துல 30 குறள் தானே இருக்கும். 10 குறள் இருக்கும். தமிழ் மொழியில தாய்மொழியில தான் இருந்தாலும் கூட நம்மளால பிடிக்க முடியல இல்லையா? ஏன் அப்படின்னா அது ஆழ்ந்த கருத்துக்களை உடையது. நீங்க அந்த 10 குறள் எடுத்து படிச்சீங்கன்னா, நம்ம படிச்சு இப்போ பிலாசபி எல்லாம் அதுல இருக்கும். யோகா பிலாசபி அப்படிதான். நமக்கு படிச்ச உடனே அப்படியே உடனே எல்லாம் புரிஞ்சிடாது. அவசரப்படாம பொறுமையா படிங்க. படிக்க முடியாத ஒன்றும் கிடையாது. உங்களுக்காக நான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு இருக்கிறேன். எனக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது யாரும் இல்லாத போதே நான் எல்லாம் படிச்சு பார்த்தேன். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எக்ஸாம் எழுதிட்டு தான் அதெல்லாம் தேடி போய் படிக்க போகணும். அதனால உங்களால் அதெல்லாம் படிக்க முடியும். உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு, சோர்ஸ் இருக்கு, படிங்க. அதே போல உங்களுக்கு எந்த சூத்திரத்துல என்ன டவுட்னாலும் நீங்க எப்பனாலும் கேட்கலாம், கேட்டு பண்ணிக்கலாம். அதனால உங்களுக்கு சோர்ஸ் இருக்கு, பயன்படுத்துங்க. வேற வழியில படிச்சு தான் ஆகணும். இதுல இருந்து நீங்க எஸ்கேப் ஆகணும் முடியாது. இதே 15 சூத்திரம் 8 to 9 கிளாஸ் நடந்துட்டு தான் இருக்கு, டெய்லி நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதுல இன்னைக்கு கைவல்லிய பாதம் நடக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க அதுல கன்னியூ பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த வகுப்பை நம்ம நிறைவு பண்ணலாம்.